மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம். இறுதி தீர்ப்பு. இயேசு சொல்கிற செய்தி மிக தெளிவானது. கடவுளை அன்பு செய்ய வேண்டும், இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அது பிறர் அன்பிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது தான். பல நேரங்களிலே நாம் சுயநலத்தோடு இருந்து பசித்திருப்போர், தாகத்தில் இருப்போர், நோயிற்றிருப்போர், அந்நியராக இருப்போர், சிறையில் இருப்போர், இவர்களை நாம் தீர்ப்பிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்களை புறம்பே தள்ளிவிட்டு நாம் நல்லாக இருந்தால் போதும் என்ற நிலையிலே வாழ்கிறோம். இறுதி தீர்ப்பை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். உலக இறுதி நாளிலே இயேசு அரியணையிலே வீற்றிருக்கிறார். அவர் முன்னாலே நான் போய் நிற்கிறேன். என்னுடைய செயல்களால் நான் தீர்ப்பிடப்படப் போகிறேன். ஒன்று விண்ணகம் அல்லது முடிவில்லா தண்டனை, நரகம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது கடவுளை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறோம், அந்த அன்பை தேவையில் இருப்போருக்கு எவ்வளவு தூரம் கொடுத்து பகிர்ந்து கொள்கிறோம் என்பதிலே தான் அந்த தீர்ப்பு நாளின் முடிவு இருக்கப் போகிறது. யாரையும் ஒதுக்கி விடாமல், யாரையும் வெறுத்து விடாமல், நம்மை தாழ்த்தி கொண்டு பணி செய்வதிலே தான் இந்த வாழ்வு அடங்கியிருக்கிறது. வாருங்கள், முடிவில்லா காலத்திற்கும் என்னோடு விண்ணகத்தில் இருங்கள் என்று இயேசு நம்மை வரவேற்று வாரி அணைத்து கொள்ள நாம் தயாரித்து கொள்வோம். இந்த தவக்காலம் நம் சுய ஆய்வு இதற்கு உதவியாக இருக்கும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.